வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் பாடத்துல அந்த வரலாறு பாடப்பகுதியில ஆஹ், அலகு 3 சிந்துவெளி நாகரிகம். அந்த சிந்துவெளி நாகரிகம் தொடர்பான அந்த வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தரலாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 41வது கொஸ்டின்ல இருந்து போட்டிருக்கோம். அப்ப 40 கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதற்கு முந்தைய பாடத்துக்கு உரிய அந்த வினா விடைகள். அது இதுக்கு முன்னாடி 2 வீடியோவா போட்டிருக்கோம். அந்த வீடியோவை யாரும் பார்க்கல அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதுல போய் நீங்க அந்த வீடியோ நம்ம பார்த்துக்கறலாங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க இப்ப டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அது குரூப் 1 இருக்கட்டும் அல்லது குரூப் 4 இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் எந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் கிடையாது. இப்ப தற்போது ஆஹ், ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டுள்ள அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு 1 தாள் 1 தாள் 2, இந்த இரண்டுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மற்றபடி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் அதுவும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வாங்க நம்ம கொஸ்டின் ஆன்சரா நம்ம பார்த்துடலாம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் விவரித்தவர் யார்? ஹரப்பா நாகரிகத்துடைய, அதாவது ஹரப்பா நகரம் அல்லது நாகரிகம், அந்த ஹரப்பா நகரத்துடைய இடிபாடுகளை முதலில் விவரித்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன் என்பவர் தான் அதை முதல்ல விவரித்தவர். அதுக்கடுத்து பாருங்க, ஹரப்பா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எது? ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1920. அதான் அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு அப்படின்றது 1920ங்க. அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய தொல்லியல் துறையின், அதாவது ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னா புதுடில்லியில் அமைந்துள்ளதுங்க. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் புதுடில்லியில் அமைந்துள்ளது. புதையுண்ட நகரங்களை கண்டறிய பயன்படும் ரேடார் கருவி முறைக்கு என்ன பெயர்? புதையுண்ட நகரங்களை கண்டறிய பயன்படக்கூடிய அந்த ரேடார் கருவிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா ரிமோட் சென்சிங் அப்படின்வாங்க. தொலை நுண்ணு நுண்ணு தொலை நுண்ணுணர்வு முறை. ரிமோட் சென்சிங், தொலை நுண்ணுணர்வு முறை என்று பெயருங்க. அதுக்கடுத்து பாருங்க, தொல்லியல் ஆய்வாளர்கள் எதன் மூலம் புதையுண்ட நகரங்களின் மேற்பரப்பை கண்டறிந்தனர்? தொல்லியல் ஆய்வாளர்கள் எதன் மூலம் புதையுண்ட நகரங்களின் மேற்பரப்பை கண்டறிகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்குங்க. வான்வெளி புகைப்படங்கள் மூலமாக வான்வெளி புகைப்படங்கள் மூலமாகத்தான் தொல்லியல் ஆய்வாளர்கள் அந்த புதையுண்ட நகரங்களுடைய மேற்பரப்பை கண்டறிகிறார்கள். ஹரப்பா நாகரிகத்தின் காலம் எதன் மூலம் கணிக்கப்பட்டது? ஹரப்பா நாகரிகத்துடைய காலம் எதன் மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னா கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை, அதாவது கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாகத்தான் அந்த ஹரப்பா நாகரிகத்துடைய அந்த காலமானது கணிக்கப்பட்டுள்ளது. ஹரப்பா நாகரிகம் எந்த காலப்பகுதியை சேர்ந்தது? அதாவது ஹரப்பா நாகரிகம் எந்த காலப்பகுதியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வெங்கல காலம். ஏன்னா அவங்களுக்கு இரும்புடைய பயன்பாடு தெரியாது. ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா அது வெங்கல காலத்தை சேர்ந்தது. ஹரப்பா நாகரிகத்துடைய பரப்பளவு எவ்வளவு? இப்படிலாம் கேட்பாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஹரப்பா நாகரிகத்துடைய பரப்பளவுன்றது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதுக்கடுத்து ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? இன்னைக்கு ஹரப்பா நாகரிகத்தை நம்ம நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவை அனைத்தும் என்னென்ன கொடுத்துருக்கோம்? சிறந்த நகர திட்டமிடல், தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், சிறந்த கட்டடக்கலை மற்றும் கைவினை தொழில். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தல். ஏன்னா அங்க பாதாள சாக்கடை முறை இருந்திருக்குது.
ஒவ்வொரு வீட்லயும் தனித்தனியாக கழிவறைகள் இருந்தது. பொது சுகாதார குளியல் குளம் எல்லாமே இருந்தது. நீங்க அந்த பாடப்புத்தகத்தை படிச்சீங்க அப்படின்னா வந்து தெரியும். அப்ப இதற்கான ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஹரப்பா நகர ஹரப்பா வந்து ஹரப்பா நகர நாகரிகத்துடைய தனித்தன்மை என்ன? ஹரப்பா நகர நாகரிகத்துடைய தனித்தன்மை என்ன? பெரிய கட்டிடங்கள், திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, கழிவுநீர் வடிகால் அமைப்பு, இவை அனைத்தும். இதுல பாத்தீங்க அப்படின்னா திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு தாங்க. அதாவது ஹரப்பா நாகரிகத்துடைய தனித்தன்மை, கட்டடங்கள்லாம் இருந்தது, எல்லாம் கழிவுநீர் வடிகால் அமைப்புலாம் இருந்தது. அதனுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு. அந்த வீடுகள் வந்து மிக வரிசை கிரகமாக வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த மாதிரி தான் ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும்போது ஆன்சர் வந்து இதுவா அதுவா அப்படின்ற டவுட் வரும். அப்ப நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டீங்களாக்க ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு எளிமையாக வந்து இருக்குங்க. ஹரப்பா நகரத்தின் மேல் பகுதி எதற்கு பயன்படுத்தப்பட்டது? ஹரப்பா நகரத்துடைய மேல் பகுதி எதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா நகர நிர்வாகிகள் மற்றும் பெருங்குளம், தானிய களஞ்சியம், இது எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்தப்பட்டதுங்க. நகர நிர்வாகிகள் மற்றும் பெருங்குளம், தானிய களஞ்சியங்கள் இதற்காக தான் ஹரப்பா நகரத்துடைய மேல் பகுதியானது பயன்படுத்தப்பட்டது. இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து 6ஆம் வகுப்பு இந்த சமூக அறிவியல் புக் எடுத்து அந்த வரலாறு பாடப்பகுதி, இந்த பாடப்பகுதியை சிந்துவெளி நாகரிகத்தை ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்குங்க. சரி, ஹரப்பா நாகரிகத்தில் வீடுகள் கட்ட பயன்படுத்தப்பட்ட செங்கற்களின் தனித்தன்மை என்ன? ஹரப்பா நாகரிகத்துல வந்து வீடுகள் கட்டுவதற்கு செங்கலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனுடைய தனித்தன்மை என்ன? அவை வந்து சீரான அளவுகள் கொண்டவை, சுட்ட செங்கற்களை வைத்து பயன்படுத்தப்பட்டது. அதுல இன்னும் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவை சீரான அளவுகள் கொண்டவை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வந்து கிடையாது, எல்லாமே ஒரே சீரான அளவுகள் கொண்டவையாக இருந்தது. மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது? பாருங்க, மொகஞ்சதாரோவில் வந்து பெருங்குளம் இருந்ததுன்றது தெரியும். அது வந்து எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. செவ்வக வடிவத்தில் அமைந்துள்ளது. அந்த மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய அந்த குளியல் குளமானது செவ்வக வடிவத்தில் அமைந்துள்ளது. அதுக்கடுத்து மெகர்கார் எங்கு அமைந்துள்ளது? மெகர்கார் என்பது எங்கு அமைந்துள்ளது? அது பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் வந்து அமைந்துள்ளது. அன்றைய இந்தியா, அதாவது ஏன்சியன்ட் இந்தியா, நம்ம வந்து ஏன்சியன் இந்தியா, இந்திய சுதந்திரத்துக்கு முன்பு இந்தியா அப்படின்றது பாகிஸ்தான் இந்தியா தான், பங்களாதேஷ் இந்தியா தான். அந்த மெகர்கார் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா பாகிஸ்தானத்தில் உள்ள பலுச்சிஸ்தான் மாகாணத்துல வந்து அமைந்துள்ளதுங்க. அதுக்கடுத்து பாருங்க, மெகர்கரில் மக்கள் எந்த தொழில்களில் ஈடுபட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன? மெகர்கார்ல வந்து மக்கள் வந்து எந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபட்டதற்கான சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. அவங்களுடைய மெயினான தொழில் எது அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியவில்லை அப்படின்னு தான் வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா அந்த மெகர்கார்ல அந்த மக்கள் எந்த தொழில்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புல வந்து அவங்க ஈடுபட்டதுக்கான சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம் அந்த வடிவத்தில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். பொதுவாக வந்து இந்த மாதிரி தான் அடிக்கடி வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அப்ப கூற்று, ஹரப்பா நாகரிகத்தில் வீடுகள் கட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஹரப்பா நாகரிகத்தில் வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. காரணம், சுட்ட செங்கற்கள் வலுவானவை, கடினமானவை மற்றும் நெருப்பை கூட தாங்கும் தன்மை கொண்டவை, மேலும் அவை நீரினால் கரையாது. காரணம், ஏன் வந்து ஹரப்பா நாகரிகத்துல வந்து வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களை வைத்து பயன்படுத்தி கட்டியிருக்காங்க அப்படின்றதுக்கு காரணம் தான் சுட்ட செங்கற்கள் வலுவானவை, கடினமானவை மற்றும் நெருப்பை கூட தாங்கும் தன்மை கொண்டவை, மேலும் அவை நீரினால் கரையாது அப்படின்னு வந்து காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் சரி. அந்த காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம். இதாங்க ஆன்சர். ஏன்றது அசசன், ஆர்ன்றது ரீசன், அதனால நம்ம அப்படியே கொடுத்துட்டோம். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி, மற்றும் காரணம் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம். ஹரப்பா நாகரிகத்தில் தானியங்களை சேமிக்க பயன்படுத்தப்பட்ட பெரிய உறுதியான கட்டடம் எது? ஹரப்பா நாகரிகத்துல
தானியங்களை சேமிக்க பயன்படுத்தப்பட்ட பெரிய உறுதியான கட்டடம் எது? பெருங்குளத்துல எல்லாம் தானியத்தை வந்து வைக்க முடியாதுங்க. தானிய களஞ்சியம். இதுக்கு வந்து எப்படி ஆப்ஷன் கொடுக்கறதுன்னு தெரியல. அது அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கட்டடங்கள் எல்லாத்தையுமே கொடுத்தோம். தானிய களஞ்சியம் இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிர்கரியில் ராகிர்கர்கியில் கண்டெடுக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது? இந்த ஹரப்பா நாகரிகத்திலே பாத்தீங்களாக்கா அதாவது ஆரம்ப கால ஹரப்பா, பிற்கால தொடக்க கால ஹரப்பா, பிற்கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படி வந்து 3 தான் வந்து பிரிப்பாங்க. அந்த ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிர்கை ராகிர்கர்கியில் கண்டெடுக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அந்த காலகட்டத்தை வந்து சார்ந்ததுங்க. ஹரப்பா மக்கள் வணிகம் மற்றும் போக்குவரத்திற்கு எவற்றை பயன்படுத்தினர்? ஹரப்பா மக்கள் வந்து வணிகம் மற்றும் போக்குவரத்துக்கு எவற்றை பயன்படுத்தினர்னா காளைகள் மற்றும் சக்கர வண்டிகள். அங்க குதிரைகள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். குதிரைகள் வந்து அவர்களுக்கு தெரியாது. அந்த சிந்துவெளி மக்களுக்கு வந்து குதிரைகளும் இரும்பு வந்து அவர்களுக்கு வந்து தெரியாது. அவர்கள் வந்து எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா காளைகள் மற்றும் சக்கர வண்டிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மெசபடோமியாவுடன் சிந்துவெளி மக்கள் கடல் வணிகம் செய்ததற்கான சான்றுகள் உறுதிப்படுத்தக்கூடிய இடம் எது? மெசபடோமியாவுடன் சிந்துவெளி மக்கள் கடல் வாணிகம் செய்வதற்காக செய்வதற்கான அதாவது செய்ததற்கான சான்றுகள் உறுதிப்படுத்தப்படும் இடம் எது அப்படி வந்து கேட்டிருக்குங்க. இவை அனைத்தும் அதாவது என்ன அப்படின்னா சுமேர், அந்த சுமேரிய நாகரிகம், சுமேர், அக்காடி பேரரசு, அக்காடிய பேரரசு, மெலுக்கா இவை அனைத்தும் அப்படின்றது சரியான ஆன்சருங்க. மனிதர்களால் முதலில் கண்டறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? மனிதர்களால் முதலில் கண்டறியப்பட்டு பயன்படுத்த உலோகம் எது அப்படின்னா செம்பு. செம்பு தாங்க மனிதனால் பயன்படுத்தப்பட்டு அதாவது கண்டறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு. செம்பு பிளஸ் தாமிரம் ரெண்டு சேர்ந்து வர்றதாங்க வெங்கலம் அப்படின்றது. சரி, ஓகே. குஜராத்தில் உள்ள லோத்தலில் கண்டெடுக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோலின் மிகச்சிறிய அளவு வந்து எவ்வளவு? குஜராத்தில் உள்ள லோத்தல்ன்ற பகுதியில கண்டெடுக்கப்பட்ட தந்தம் யானை தந்தத்தால் ஆன அளவுகோலின் மிகச்சிறிய அளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1704 மில்லி மீட்டருங்க. 1704 மில்லி மீட்டர். மொஹஞ்சதாராவில் கண்டெடுக்கப்பட்ட நடன மாது சிலை எந்த உலோகத்தால் ஆனது? மொஹஞ்சதாராவில் கண்டெடுக்கப்பட்ட நடன மாது சிலை எந்த உலோகத்தால் ஆனது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெங்கலத்தால் ஆனதுங்க. பின் வருவனவற்றுள் தவறான கூற்று எது? பின் வருவனவற்றுள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல தவறான கூற்று. அப்ப மீதி 3 சரியான கூற்றை படிச்சுக்கிட்டீங்களா? இன்னும் ஒரு 3 கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் படிச்சுக்கிட்டதாக அர்த்தம். இதுக்கு சரியான அதாவது தவறான கூற்றுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா மொஹஞ்சதாராவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாது சிலை இரும்பினால் செய்யப்பட்டது. நம்ம முன்னாடி ஆன்சரை பார்த்துட்டு ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. இரும்பினால் ஆனது அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. அதுதாங்க தவறு. சரியானது என்ன அப்படின்னா வெங்கலத்தால் ஆனதுங்க. அடுத்து பாருங்க. பின் வருவனவற்றுள் தவறான கூற்று எது? அடுத்தது அதே மாதிரிதான். பின் வருவனவற்றுள் தவறான கூற்று எது? அதாவது ஹரப்பா மக்கள் ஆரக்கால் சக்கரங்களை பயன்படுத்தினர். இதுதாங்க தவறு. மீதி 3மே சரிங்க. ஆரக்கால் சக்கரத்தை வந்து அவங்க பயன்படுத்தல. அதாவது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சிந்துவெளி மக்கள் எந்த வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளுடன் மண்பாண்டங்களை உருவாக்கினர்? அது மண்பாண்டம் அப்படின்னாலுமே அதனுடைய கலரை வைத்து அதனுடைய காலங்கள் வந்து கணிக்கப்படும். தொல்லியல் ஆய்வாளர்களால் அதனுடைய காலம் வந்து கணிக்கப்படும். அந்த வழி சிந்துவெளி மக்கள் வந்து எந்த வண்ணத்திலான அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மண்பாண்டங்களை வந்து உருவாக்கினர் அப்படின்னா சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணத்தினால் ஆன மண்பானைகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அறிந்திருந்தார்களா? ஒரு சிம்பிளா வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அறிந்திருக்கவில்லைங்க. சிந்துவெளி மக்கள் எந்த நிற மணிக்கற்களை ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தினர் அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நீங்க புக்ல பாத்தீங்களாக்க தெளிவா கொடுத்துருப்பாங்க. அந்த போட்டோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சிந்துவெளி மக்களின் மத நம்பிக்கை பற்றிய ஆதாரங்கள் என்ன? இது சும்மா டைரக்டா அதாவது 4 ஆப்ஷன் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க.
அதாவது அவங்களுடைய மத நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து தெரிகிறது. பின் வருவனவற்றுள் சரியான கூற்று எது? 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்கோம். சிந்துவெளி மக்களுடைய வாழ்க்கை அமைதியானது என தெரிகிறது. ஏன்னா ஏன் ஏன் அப்படின்னா படையெடுப்புகளுக்கான சான்றுகள் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கல. ஆனா சிந்துவெளி நாகரிகம் அடைந்ததற்கு வந்து அந்நியர்களுடைய படையெடுப்பு இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பின்வருவனவற்றுள் சரியான கூற்று எது அப்படின்னு அடுத்த கொஸ்டினுங்க. பின்வருவனவற்றுள் சரியான கூற்று எது அப்படின்னா சிந்துவெளி மக்கள் தாய் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டதற்கான சான்றுகள் வந்து கிடைத்துள்ளன. இதை நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகிலேயே முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் எங்கு காணப்பட்டன? உலகிலேயே முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் வந்து எங்கு காணப்பட்டன அப்படின்னா அது வந்து ஹரப்பா நாகரிகத்துல தாங்க காணப்பட்டன. ஹரப்பா நாகரிகத்தில் காணப்பட்டன. பழமையான 4 நாகரிகங்களில் மிக பரப்பளவு அதாவது பரப்பளவில் மிகப்பெரிய நாகரிகம் எது? இத கீழே 4 நாகரிகங்கள் கொடுத்துட்டு இதுல எது மிக பழமையான நாகரிகம்? இந்த இந்த பழமையான நாகரிகத்துல பரப்பளவுல பெரியது எது அப்படின்னு வந்து கொடுத்துருக்குங்க. சிந்துவெளி நாகரிகம் தாங்க பரப்பளவுல வந்து பெரியதுங்க. அதுக்கடுத்து பாருங்க, உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எது? நிறைய இடங்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல இங்க கொடுத்திருக்கிறதுல எது அப்படின்னா மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம். இது வந்து யுனெஸ்கோவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தொல்பொருள் ஆய்வாளர்களுடன் தரப்படுத்தப்பட்ட முறை எது? தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கான தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட அதாவது ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தரப்படுத்தப்பட்ட முறை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைங்க தாங்க. கார்பன் டேட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஹரப்பா நாகரிகம் சுமார் கிமு 1900 சரியாக தொடங்கியதற்கான காரணங்கள் எவை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சரிய தொடங்கியதற்கான அதாவது வீழ்ச்சி ஹரப்பா நாகரிகம் வந்து 1900 வந்து வீழ்ச்சி அடைந்தது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இவை அனைத்தும் அதாவது இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வெள்ளப்பெருக்கு மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு மற்றும் காலநிலை மாற்றம், தொற்று நோய் தாக்குதல் இவை எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவை அனைத்தும் அப்படின்றது சரியான ஆன்சருங்க. அதுக்கடுத்து வந்து அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா வந்து ஒரு 4-5 இது கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து கேள்வி கேட்டிருக்குதுங்க. உர் நகரில் ஜிகுராட் என்ற சந்திர கடவுளுக்கான கோயில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசன் நம்மு என்பவரால் கட்டப்பட்டதுங்க. அபு சிம்பல் என்ற இரட்டை கோயில்களை கட்டிய எகிப்து மன்னர் யார் அப்படின்னா அரசன் 2ஆம் ராமேசிஸ் அப்படின்றவர் தாங்க இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காருங்க. சரி, இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுங்க. 77வது கொஸ்டினோட முடிச்சிருக்கோம். அடுத்த பாடத்துல 78வது கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து டெய்லி வீடியோ வந்து போடுறோம். உங்களுக்கு சிலபஸ் வைஸா போடுறோம். நீங்க டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி ஹிஸ்டரி படிக்கிறவங்களாக இருந்தாலும் அல்லது ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடியவங்களாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருந்தாலும் நீங்க வந்து இதை பாருங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வந்து இந்த மாதிரி தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.